ஜேக்கப்புடைய ஒய்ஃப் ராஹேல், அவருடைய லாஸ்ட் பேபி அவர் டெலிவர் பண்ண போறார். பயங்கர வேதனையில் அவர் இருக்கிறா, பயங்கர கஷ்டத்துல அவர் இருக்கிறா. உடனே அந்த பேபி பிறந்த உடனே அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறா. என்ன பேர் வைக்கிறான்னா பென்னோனி அப்படின்னு பேர் வைக்கிறா. பென்னோனினா என்ன அர்த்தம்னா துக்கத்தின் மகன் என்று அர்த்தம், அல்லது வருத்தத்தின் மகன் என்று அர்த்தம். சன் ஆஃப் சாரோ. ஏன்னா அவ சூழ்நிலை அவ்வளவு கஷ்டமா இருக்கு, அவ சூழ்நிலை அவ்வளவு வேதனையா இருக்கு, சரீரத்துல பலவீனமா இருக்கு, அவ்வளவு துக்கமா இருந்தனால, அவ்வளவு பிரச்சனையா இருந்தனால அவன் பையனுக்கு சூழ்நிலையின் அடிப்படையில் என்ன பண்ணுகிறாள், ஒரு பேரை வைக்கிறான். ஆனா யாக்கோபு வராரு, ஓ நோ 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 நோ, நீ பென்னோனி கிடையாதுப்பா, பெஞ்சமின் அப்படின்னு பேரை மாத்துறாரு. பெஞ்சமின் என்றால் என்ன அர்த்தம்னா வலது கரத்தின் மகன். பாருங்க, சூழ்நிலை நிமித்தம் சில பேரு அது காரியங்களை சொல்லுவாங்க, அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு ஆமா நான் ஒரு பென்னோனி, நான் ஒரு துக்கத்தின் மகன் அப்படி உட்கார்ந்துருக்கலாம். ஆனா யாக்கோபு உட்காரல, சொல்றாரு நோ நோ நோ, யூ ஆர் நாட் பென்னோனி, யூ ஆர் பெஞ்சமின். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க யாரும் பென்னோனி கிடையாதுங்க, நீங்க ஒவ்வொரு பெஞ்சமின்னா நீங்க இருக்கிறீங்க. மக்கள் எப்படி வேணா காரியங்களை சொல்லி இருக்கலாம், அந்த வார்த்தைகள் நிறைவேறாது. கர்த்தர் சொல்றாரு, நீ என்னுடைய பிள்ளையாய் நீ இருக்கிற. அவருடைய அப்ரூவலுக்கு மாத்திரம் நீங்க காது கொடுங்க, சந்தோஷத்தை தெரிந்து கொள்ளுங்க.